ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் வடம். பொதுவா ஜல்லிக்கட்டு அப்படின்றது ஒரு காளையை அடக்கும் வீரமாகவே பார்க்கப்படுது. ஆனால் வட மஞ்சு விரட்டு அப்படின்றது தனித்துவமானது. பெரிய மைதானத்தில் சுமார் 20 அடி நீளமான கயிற்றில் ஜல்லிக்கட்டு காளை கட்டப்பட்டிருக்கும். அந்த எல்லைக்குள்ள புகுந்து அந்த காளையை அடக்க முயலும் காளையர்களுக்கும் அவங்கள தன்கிட்ட நெருங்க விடாம சிதைக்க முயலும் காளைக்கும் இடையே நடக்கிற வீர விளையாட்டு போட்டியே வட மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வடம் அப்படின்றது கயிறு, அதோட பேசிக் தான் இந்த திரைப்படம். மாசாணி பிக்சர்ஸ் சார்பாக ஆர் ராஜசேகர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் விமல், நட்ராஜ், சானஸ்கா ஸ்ரீ, முனிஷ்காந்த், பாலசரவணன், ஆடுகளம் நரேன், மதுசூதன் ராவ், தீபா சங்கர், இந்துமதி மணிகண்டன் இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. டி இமான் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு பிரசன்னா எஸ் குமார் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு கேந்திரன் வி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரியில ஊர் தலைவர் மற்றும் பெரிய மனிதராக இருக்காரு சந்தனவேல்ன்ற ஆடுகளம் நரேன். அறம் சார்ந்த மனிதர். கறவை நின்று போன பசுமாடு மற்றும் கைவிடப்பட்ட காளை மாடு ஆகிய 5 அறிவு ஜீவன்களை பராமரிக்கிற வகையில் கோசாலை ஒன்று நிறுவி அதை நடத்திட்டு வர்றாரு. ரத்னவேல் பாண்டியன்ற நடி நட்ராஜ். இவருக்கு அப்படியே ஆப்போசிட். போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறும் காளைகளை மட்டுமே வளர்த்துட்டு வராரு. இவருக்கு இந்த மாதிரியான காளைகளை வளர்க்குறது கௌரவம் சார்ந்த விஷயமா இருக்குது. சந்தனவேலுவோட மகனான வெற்றிவேலுன்ற விமல் தந்தையை போலவே 5 அறிவு ஜீவன்கள் மேல அன்பும் அரவணைப்பும் இருக்கிறவர். இவர் ரத்னவேல் பாண்டியனால கைவிடப்பட்ட மாற்றுத்திறனுடைய ஒரு கன்றுக்குட்டிய ஆசையாக பாண்டிமுனி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்துட்டு வராரு. வெற்றிவேலோட வளர்ப்புல பாண்டிமுனி யாராலையுமே வெற்றி கொள்ள இயலாத காளையாக மாறுது. சுற்று வட்டாரத்துல எந்த ஒரு போட்டி அப்படின்னாலும் வெற்றி அப்படின்ற ஒரு சிந்தனையோடவே வலம் வரும் ரத்னவேல் பாண்டியனோட காளையை விடவும் வெற்றிவேல் வளர்க்கிற பாண்டிமுனி தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுக்கிட்டே வருது. இந்த பாண்டிமுனியை அழிக்கணும் அப்படி இல்லைன்னா அதை தனதாக்கிக்கணும் அப்படின்ற முனைப்போடு களத்தில் இறங்குறாரு ரத்னவேல் பாண்டியன். அவருடைய இந்த முயற்சி பலிச்சதா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட ஒரு கதை. ஒரு கட்டத்தில் ரத்னவேல் பாண்டியன் கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலை பழி வெற்றிவேல் மேலே விழுது. விசாரணையில் வெற்றிவேலுக்கு ஜாமீன் கிடைக்குது. ஜாமீன் கிடைச்சு நீதிமன்றத்திலிருந்து வெளியே வர்றதுக்குள்ள அந்த வளாகத்துக்குள்ளேயே ஒரு கும்பல் அவர் மேலே கொடூரமாக கொலைவெறி தாக்குதல் நடத்துது. அதிலிருந்து தப்பிச்சு வராரு வெற்றிவேல். இந்த நிலையில் அவர் மேலே காதல் கொள்றாங்க தேவகின்ற சனஸ்கா ஸ்ரீ. ஒரு சூழல்ல தேவகி வெற்றிவேலை தனிமையில் சந்திக்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க. வெற்றிவேலும் அவங்களோட கோரிக்கையை ஏற்று தனிமையில் சந்திக்கிறதுக்கு போறாரு. அந்த நேரத்தில் தான் வளர்க்கிற காளையை ஏவி விட்டு கொலை பண்ண முயற்சி செய்கிறாங்க தேவகி. இப்படி கொலை பண்ண முயற்சிக்கிற இந்த தேவகி யாரு, எதுக்காக வெற்றிவேலை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க, ரத்னவேல் பாண்டியனை உண்மையிலே கொன்னது யாரு, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடைதான் இந்த படத்தோட மீதி கதை. ஜல்லிக்கட்டு போட்டியை மையமாக கொண்டு பல படங்கள் வந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக வடம் மஞ்சுவிரட்டு போட்டியை பின்னணியாக கொண்டு அதை சார்ந்த மனிதர்களோட பெருமை மற்றும் பகைமை இது ரெண்டுத்தையும் அழுத்தமாக பதிவு பண்ணி இந்த படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் கேந்திரன் வி. வெற்றிவேலாக விமல். வெள்ளந்தியான கிராமத்து இளைஞனாக மாடுகள் மேல பாசம் கொண்டவராகவும் காளை மாடுகளை மஞ்சு விரட்டு போட்டிக்கு தயார்படுத்துபவராகவும் நடிச்சிருக்காரு. என்ன ஒன்று, இந்த படத்தில் விமல்
யாருக்கும் அடங்காத காளையின் உரிமையாளராக நடிச்சிருக்காரு. பொதுவாக பார்த்தா எல்லா ஹீரோவும் அடங்காத காளைய அடக்கி மாஸ் காட்டுறவங்களா இதுவரைக்கும் வந்த எல்லா படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. இவர் இதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இருக்காரு, அவ்வளவுதான். தேவகியா சனஸ்கா ஸ்ரீ விமலோட காதலியா பார்த்ததும் பிடிச்சு போற மாதிரியான அழகுல வலம் வர்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா அழகுல ஆபத்து இருக்கும் அப்படின்றத உணர்ந்து அவங்க எடுக்கும் விஸ்வரூபமான மிரட்டல். ரத்னவேல் பாண்டி என்ற கேரக்டர்ல நட்டி வரட்டு கௌரவம் உடைய மனிதராக நடிச்சிருக்காரு. வெற்றி மட்டுமே வாழ்க்கை, தனக்கு போட்டியாளர்களே இருக்கக்கூடாது அப்படின்ற மனநிலையில வாழும் மனிதர்களை பிரதிபலிக்கிற மாதிரி சிறப்பா நடிச்சிருக்காரு. விமலுடைய தந்தையாக நரேன், அம்மாவாக இந்துமதி, அத்தையாக தீபா சங்கர், உறவினராக பாலசரவணன், பகையாளியாக மதுசூதன் ராவ். இப்படி தென் மாவட்டத்து மக்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் எல்லாருமே அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தில். சினிமாட்டோகிராஃபர் பிரசன்னா எஸ் குமார் மஞ்சு விரட்டில் காளைகள் ஓடுறத தத்ரூபமாக படம் பிடிச்சிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தோட இயற்கை அழகு, கிராமத்து திருவிழா சூழல், காளைகள் சீரும் காட்சிகள் உக்கிரமாகவும் நேர்த்தியாகவும் கேமராவில் படம் பிடிச்சிருக்காரு. இசையமைப்பாளர் டி இமானின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் ஞானகரவேலோட லிரிக்ஸ் கிராமத்து மண்ணோட மனதை அப்படியே கடத்துது பாடல்களுக்கும் படத்தோட ஆக்ஷன் காட்சிகளுக்கும். எடிட்டர் சாபு ஜோசப் விஜே, கலை இயக்குனர் வி சசிகுமார், ஸ்டன் டைரக்டர் ஜிஎன் முருகன், நடன இயக்குனர் தினேஷ், தீனாரு சந்தோஷ் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.